காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்குரிய தியானம் சங்கீதம் 23வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் தேவன் இன்னார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. தேவனுடைய தன்மையை இந்த நாமங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். யெகோவா ரோஷி என்ற பதத்திற்கு கர்த்தர் என் மெய்ப்பர் என்று பொருள். ஆம், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தேவன் நல்ல மெய்ப்பராக இருக்கின்றார். கர்த்தர் என் மெய்ப்பர் என்று தாவீது கூறவில்லை, கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் என்று கூறுகின்றான். இருக்கிறவர் என்ற பதத்திற்கு சில சத்தியங்களை நான் கொண்டு வர விரும்புகிறேன். கர்த்தரின் மெய்ப்பராக இருந்தார் என்று தாவீது கூறவில்லை, கர்த்தரின் மெய்ப்பராக இருப்பார் என்றும் அவன் கூறவில்லை. தேவ ஆவியினால் ஏவப்பட்டு கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் என்று கூறுகிறான். இருக்கிறவர் என்ற பதம் நிகழ்காலத்தை சுட்டி காட்டுவதாக உள்ளது. ஆம், நம்முடைய தேவன் நிகழ்காலத்தின் தேவன். தேவனை நிகழ்காலத்தின் தேவனாக அறிந்திருந்தபடியால் தாவீது எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று கூறுகின்றார். அநேக மக்கள் இயேசுவின் 2ஆம் வருகையில் நம் குறைவெல்லாம் நிறைவாகும் என்று எதிர்கால நம்பிக்கையில் நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு தேவன் எதிர்காலத்தின் தேவனாகவே இருக்கிறார். ஆனால் சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாம் இன்று என் மெய்ப்பராக இருக்கிறார், கர்த்தர் இன்று என் மெய்ப்பராக இருக்கிறார் என்று அறிக்கையிட்டால் இன்றே குறைவுகள் நீங்கும், இன்றே நிறைவுகள் உண்டாகும். நமக்கு நிறைவை உண்டாக்கும் நோக்கத்தோடு தேவன் இன்றும் நம் மெய்ப்பராக இருக்கிறார். தேவன் ஒரு நாளில் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போவார் என்ற ஒரே நம்பிக்கையில் அநேக கிறிஸ்தவ ஜீவியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் பரலோக வாழ்வை பூலோகத்தில் நமக்கு தர முடியும் என்பதை இவர்கள் நம்புவது இல்லை. பரலோகத்தின் தேவன்தான் பூலோகத்தின் தேவனாகவும் இருக்கிறார். பரலோக வாழ்க்கையை நமக்கு தரும்படி பரலோகத்தின் தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன் பூலோகத்திற்கு வந்தார். பூலோகத்தை பற்றி சிந்திக்காமல் பரலோகத்தை பற்றி மாத்திரம் சிந்திப்பது வேதத்துக்கு ஒவ்வாது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது பரலோகத்தை பற்றி 10% பேசுகிற வேதம் பூலோகத்தை பற்றி 99% பேசுகிறது என்பது உண்மையிலும் உண்மை. ஆவியான தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். நம்மை போல அவர் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஏன்? இந்த பூலோகத்தில் அவர் வாழ்வது அவருடைய அநாதிகால திட்டமாக இருந்தது. பூலோகத்தில் அவர் பிறந்தார், பூலோகத்தில் அவர் ஊழியம் செய்தார், பூலோகத்தில் அவர் மரித்தார், பூலோகத்திலிருந்து அவர் பரமேறினார். இவைகளை எல்லாம் கூர்ந்து பார்க்கும் மனிதன் பூலோக வாழ்வை முக்கியம் இல்லை என்று கூற மாட்டான். பாரம்பரிய உபதேசத்திலே மூழ்கி போனவர்கள் மாத்திரமே
பூலோக வாழ்க்கை முக்கியமில்லை என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பரலோகத்தின் தரத்திற்கு நம்மை உயர்த்தவே பரலோகத்தின் தேவன் பூலோகத்திற்கு வந்தார் என்பது சத்தியம். கர்த்தரை உங்கள் மேய்ப்பராக வைத்து உங்கள் பூலோக வாழ்க்கை நடத்துங்கள், உங்களுக்கு ஒரு குறைவும் இராது என்று வேதம் போதிக்கிறது. இயேசு விசுவாசிகளை பற்றி இப்படி சொன்னார். யோவான் 17:16, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.